back to our channel Vijay Vista Life Unscripted. So finally நம்ம புது வீட்டோட கிச்சன் டூர் தான் இந்த vlogல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். புது வீடுனா 1.5 years ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க நம்ம கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல நான் நிறைய டிப்ஸ் அண்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டட் ஹவுஸ்ல எல்லாம் இருந்தப்போ அங்க என்னென்ன இஷ்யூஸ் வந்தது, அதை எப்படி நம்மளோட ஓன் ஹவுஸ்ல ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பிளான் பண்ணி தான் இந்த வீடு வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஆதி இஸ் லைக் 5-6 months ஓல்டு. அந்த டைம் பீரியட்ல வந்து நம்ம ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட வந்துட்டு கிச்சன் எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லி ஐடியாஸ் கேட்டிருந்தோம். அப்ப வந்து நானே ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து இந்த யூனிட் இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி அந்த டிசைனர் கிட்ட வந்து என்னோட ட்ரீம் கம் ட்ரூ கிச்சன் மாதிரி, அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஹை எண்டும் கிடையாது லோ எண்டும் கிடையாது, ஸோ ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் வச்சு நம்மளோட கிச்சனை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சரி ஓகே என்னென்ன யூனிட் இருக்கு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளோடது வந்துட்டு ஒரு எல் ஷேப் கிச்சன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இட்ஸ் அ ஓப்பன் கிச்சன், பேரலாவே வந்துட்டு பால்கனியும் இருக்கு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஸ்டவ் அண்ட் சிம்னி பத்தி ஐ வில் ஷேர். ஸோ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எலிக்கால இருந்து வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு ரெகுலர் ஸ்டவ், ஹாப் கிடையாது. ஹாப்னா நம்ம கிரைனட்ல வந்துட்டு ஒரு ஹோல் மேக் பண்ணி அதுல வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு அது கிளீனிங் அவ்வளோக்கா ப்ராப்பரா பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ் கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ரெகுலர் ஸ்டவ் ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம், ஈஸியா வைப் பண்ணிக்கலாம், எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் பளபளன்னு கிளீனா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எலிகா ஸ்டவ். இன்னொன்னு என்னன்னா நாப் வந்துட்டு மேல இருக்கிற மாதிரி, ஏன்னா சைட்ல கீழே இருந்ததுன்னா ஆதிக்கு வந்துட்டு எட்டிரும், ஸோ அவன் வந்துட்டு ரோல் பண்ணுவான். அதனால மேல இருக்கிற மாதிரி இது ஒரு ஆட்டோமேட்டிக் பர்னர் 3 burner எலிகா ஸ்டவ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். என்னோட மார்க் இதுக்கு என்னன்னா இட்ஸ் லைக் 3.5 தான் நான் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5. பிகாஸ் அடிக்கடி வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் பர்னர்ங்கிறதுனால இந்த ஸ்பார்க் பைப்ல வந்து இஷ்யூஸ் வருது. ஸோ நாங்கள் கஸ்டமர் கேரை வந்துட்டு நிறைய தடவை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் இதுல வந்துட்டு ஒரு டிராபேக். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்னி. சிம்னியும் வந்துட்டு ஸ்டவ் வாங்கும் போது எலிகா பிராண்ட்லயே வாங்கிட்டோம். எங்களுக்கு என்னன்னா ஓப்பன் கிச்சன் இருக்கா, ஸோ வந்துட்டு குக் பண்ணும்போது அந்த ஸ்மோக் எல்லாமே வந்துட்டு நாங்க பால்கனி டோர் ஓபன் பண்ணி வச்சிட்டோம்னாலே அப்படியே வெளியில போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இஷ்யூஸ் இருக்காது. பட் இங்க ஆயில் ரெசிடியூஸ் எல்லாமே நம்மளுக்கு படியக்கூடாது. அதனால இருக்கிறதுலயே ஒரு பேசிக் மாடல் எலிகா ஸ்டவ் தான் வாங்கியிருக்கோம். இதனோட பர்பஸ் இது நல்லாவே சர்வ் பண்ணதுன்னு தான் சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டு கிச்சனா இருக்கு, விண்டோஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா ஒரு நல்ல சிம்னில வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மேல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் ஆயில் ரெசிடியூஸ் இல்லாம கொஞ்சம் நீட்டா கிச்சனை மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொன்னு வந்துட்டு அந்த குக் பண்ணும்போது அந்த புகை வரும் இல்லையா, அது வந்துட்டு அவ்வளோக்கா வீட்டுல ஸ்ப்ரெட் ஆகாது. அதை ஃபுல்லாவே இந்த சிம்னி வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் எலிகா ஸ்டவ் அண்ட் எலிகா சிம்னி. சிம்னியை சொல்லிட்டேன். அப்படியே இன்னொரு விஷயம், மேலே இருக்கிற கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே ஓப்பனாக விட்டீங்கன்னா மேலே டஸ்ட் அக்குமுலேட் ஆகும், ஆயில் அங்கே போய் ஆயில் ரெசிடியூஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் நிறையா ஸ்டோரேஜுக்காக, அதே சமயம் வந்துட்டு கிச்சன் எப்பவுமே கிளீனாகவே இருக்கும். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் என்னன்னா நம்மளோட கம்பார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சிம்னிக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ வந்துட்டு குக்கிங்க்கு தேவையான எல்லா மசாலாஸ், மெயினான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் நான் அடிஷ்னலா இந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கியிருக்கேன். அதனால மேல இருக்கிற மசாலா டப்பாஸையுமே நம்ம ஈஸியா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடிக்கடி யூஸ் பண்றது எல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவோம், லைக் சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இல்லைன்னா சன்னா சுண்டல், அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் டைஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுல ஸ்டோர் பண்ணிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சைடு இருக்கிற 2 கம்பார்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த கிச்சன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் நாங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். என்னன்னா இது வந்துட்டு ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம், விசிபிளா வந்துட்டு வெளியில ஹேண்டில் தெரியாது. பட் இதுல என்ன ஒரு டிராபேக்னா கொஞ்சம் எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இருக்கு. அதுக்காக அவங்க ஒரு லாக் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்டா இந்த கார்னர்ல இருக்கிறது வந்துட்டு ஒரு ஹிடன் யூனிட். இதுக்குள்ளதான் எங்களோட கென்ட் வாட்டர் பியூரிஃபையர் வந்துட்டு வச்சிருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் ரெண்டட் ஹவுசஸ்ல எல்லாம் நாங்க தங்கி இருக்கும் போது என்னன்னா
இதுக்காக தனியா வெளியில வந்துட்டு நம்ம ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு அதுல வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஒயர்ஸ் தொங்கிட்டு இருக்கும், பார்க்க வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிட், இதுல ஈஸியா நம்ம வந்து வாட்டர் வேணும்னா வாட்டர் பிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா பாக்குறதுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அழகா நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட சிங்க் வந்துட்டு ஒரு நார்மல் சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, ஒரு நார்மல் சைஸ் சிங்க். இந்த பைப் வந்துட்டு இப்படி மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொட்டேட் பண்ணிக்கலாம். சிங்க்ல வந்துட்டு நிறைய மாடல்ஸ் இருந்தது. ஓகேயா, நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஜஸ்ட் பேசிக் சிங்க் இஸ் எனஃப். ஏன்னா பார்க்கவும் அழகா நீட்டா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய கம்பார்ட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க நிறைய கிளீன் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் சிங்க், அவ்வளவுதான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா த ரைட் சைட் ஆஃப் த சிம்னி, இந்த பார்ட் ஆஃப் த எல் ஷேப் தான் வந்துட்டு என்னோட ஃபேவரட் பார்ட். ஆக்சுவலாக இங்கே குட்டியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது என்னன்னா நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருந்தது. ஸோ இதை வந்துட்டு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டாக வைக்கலாமான்னு கேட்டாங்க. பட் நான் ஓப்பனாக வச்சோன்னா கண்டிப்பாக ரெசிடியூஸ் போய் ஃபில் ஆகிக்கும். அதனால இது வந்துட்டு என்னோட காஃபி, டீ எல்லா ஐட்டமும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட். மேலே வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எப்பயாச்சும் எடுக்கிற ஐட்டம்ஸை மேலே வச்சுட்டு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் காஃபி, டீன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த குட்டி கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு. கார்னர் கம்பார்ட்மெண்ட் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்பவே வந்துட்டு கான்ஷியஸாக இந்த டிசிஷன் மேக் பண்ணோம். அதாவது என்னன்னா, நிறைய மெத்தட் இருந்தது. லைக் மேனுவலா இல்லாம ஆட்டோமேட்டிக்கா இப்படி புல் பண்ணோம்னா மேல இருக்கிற ரேக் வந்துட்டு கீழே வர மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹை அண்ட் பட்ஜெட்டும் அதிகமாச்சு. அதே சமயம் வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டா இல்லை. ஸோ கண்டிப்பா நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும், எப்பயாச்சும் ரொம்ப ரேரா மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்காக ரேரா ஸ்டோர் பண்றதை வந்துட்டு நான் மேல் ஷெல்ஃப்ல வச்சுட்டேன். அடிக்கடி ஸ்டோர் பண்றது, அதாவது ரைஸ், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இதுல வச்சாச்சு. இந்த கார்னர் ஷெல்ஃபை பிளெயினா இப்படி விட்டதுனால எங்களால மேக்ஸிமம் ஸ்பேஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியுது. ஸோ வந்துட்டு ரொம்ப ஒரு கிளட்டர் ஃப்ரீயான ஒரு நீட்டான ஸ்பேஸ். இந்த க்ளோசிங் மெக்கானிசமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா எலகென்ட்டா இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இது வந்துட்டு ரொம்பவே பார்த்து பிளான் பண்ணி பண்ணினது. நெக்ஸ்ட் வந்துட்டு க்ராக்கரி யூனிட். ஆக்சுவலா என்னன்னா, என்னோட இன்டீரியர் டிசைனரோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நாங்க போய் பார்த்திருந்தோம். அப்போ என்னன்னா, எனக்கு பார்த்ததுமே இந்த க்ராக்கரி யூனிட் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. பட் என்னன்னா வந்துட்டு அதுல மோஸ்ட்லி கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் வைக்கணும், ஏன்னா வெளியில பார்க்கவும் அழகா இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரான மாதிரி இருந்தது. பட் வந்துட்டு ஓகே, நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஐட்டம்ஸ் லைக் நட்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் கிளாஸ் கப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயினா நான் இதுல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன்னா, ஆதியோட ஐட்டம்ஸ், அதாவது ஆதிக்கு தேவையான சத்து மாவு, டேட்ஸ் பவுடர், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே, நெக்ஸ்ட் மில்லட், ஓட்ஸ்ன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கறதுல இந்த சைடு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே, நட்ஸ் பவுடர். அதுக்கப்புறம் என்னோட ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், கப்ஸ்னா வந்துட்டு எனக்கு சீரியஸ்லி ரொம்ப கிரேஸ். இதுக்குள்ள வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு 20+ சிராமிக் கப்ஸ் இருக்கு. கொஞ்சம் கப்ஸ்லாம் வந்துட்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அம்மா திட்டுவாங்க, என்ன நீ வாங்குற கொடுத்து விடுறேன்ட்டு. ஓகே, நம்ம நியூவா அப்டேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்துட்டோம்னா அங்க போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் மேல இருக்கிற ஸ்பேஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட க்ராக்கரி யூனிட். அப்படியே ரொம்ப அழகா ஃபுல்லா கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்படி வைக்கல, பட் இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் வந்துட்டு சில ஐட்டம்ஸ் அடிக்கடி புதுசா வாங்குவோம், மாத்திட்டே இருப்போம், ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னு கூட நம்மளுக்கு தோணும். அதெல்லாம் கொஞ்சம் இந்த க்ராக்கரி யூனிட்ல வச்சுக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம், அடிக்கடி கொஞ்சம் கிளீன் பண்ணணும், ஏன்னா இது கிளாஸ் சர்ஃபேஸ், அதனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு த லீஸ்ட் யூஸ்ட் இப்போதைக்கு. ஏன்னா இதுல வந்துட்டு என்னோட பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ரொம்ப மெஸ்ஸியா தான் இருக்கும், என்னை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆக்சுவலா வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், கிச்சன் டூர் வந்துட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, கிச்சன் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னன்னா, நீங்க என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், வெசல்ஸ் எல்லாம் உள்ள இருந்ததுன்னா ஆதி வெளியே எடுத்து வச்சிருவான். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டா அரேஞ்ச் பண்ண எஃபர்ட் எடுக்கிறனோ, அவன் அதை விட டபுள் த எஃபர்ட் அதை வந்துட்டு கலைக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு. சரி ஓகே, அவன் வளர்ற வரைக்கும் வந்துட்டு கிச்சன் கிளீனா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு இருக்கேன்.
நீங்க கூட நினைக்கலாம் ஏன் அவ்வளோ இதுன்ட்டு. நான் வந்துட்டு இப்பதான் புதுசா ஹோம் மேக்கர் ஆயிருக்கேன் இல்லையா. என்னதான் நம்ம வீட்டுல எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து கிளீன் பண்ணாலும் கிச்சன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் கிளீனா பளபளன்னு இருந்தாதான் பரவாயில்லையே கிச்சன் நல்லா வச்சிருக்காளேன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். அதுக்காகவே வந்துட்டு ஒரு எஃபர்ட் எடுத்துதான் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்பவே பாத்தீங்கன்னா இப்பதான் மேடு கிளம்புனாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஆதியை வந்துட்டு அவங்க அப்பா வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காரு. அவன் வந்துட்டானாலே ஒரு 10-15 மினிட்ஸ்லயே இந்த ஏரியா வந்து மிஸ் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நம்மளோட கிச்சனை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog-ஐ வேக வேகமா எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மேல் கம்பார்ட்மெண்ட்லாம் முடிச்சாச்சு. ஸோ கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லாம் என்னன்னு பார்க்கலாம். வெயிட் கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் பார்ட்னு சொன்னேன் இல்லையா, இந்த எல் ஷேப்ல ஆன் த டாப் ஆஃப் த கிரைனட் கவுண்டர் என்ன நல்லா வச்சிருக்கேன்னு பார்க்கலாமா. ஸோ என்னோட வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸ்லையுமே நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கார்னர். நான் இங்கதான் வந்துட்டு எல்லா ப்ரெப் ஒர்க் அப்புறம் டிஷ் பண்ணிட்டு இங்கதான் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். இதுல வந்துட்டு உப்பு ஜாடி, ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாமே தான் இருக்கு. கார்னர்ல வந்துட்டு தோசை தவா, அயன், நான்ஸ்டிக் ரெண்டுமே, அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிங் போர்ட் இதெல்லாமே நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா நியூட்ரி புல்லட் அண்ட் நைஃப் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ இதை நான் ரொம்ப டீடைல்டா சொல்லல. ஏன்னா நான் ப்ரீவியஸ் vlogல இதை கிளீன் பண்ணும்போது என்னென்ன இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் புதுசா ஆட் பண்ணியிருக்கிற ஷெல்ஃப் என்னன்னா இந்த ஷெல்ஃப். தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஆதி. அது என்னன்னு சொல்றேன் வாங்க. ஸோ இந்த ஷெல்ஃப்ல வந்துட்டு என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன்னா ஆயில் பாட்டில்ஸ் இருக்கிறது. இது வந்துட்டு ஹோம் சென்டர்ல வாங்கினேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. 2 ஆயில் போரர், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ற கிளாஸ், ஹனி, கோகோனட் ஆயில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாமே. கீழே வந்துட்டு டீ அண்ட் காஃபி கேனிஸ்டர்ஸ் இது வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம புல் அவுட் ட்ரால நான் வச்சிருந்தேன். அதை நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஆதி வந்துட்டு இது எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால வந்துட்டு இப்படி ஒரு ரேக் வாங்கி இங்க செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ற டிஷ்யூ, அதுக்கப்புறமா ஏதாவது தேவைப்படும்னா இது பண்றதுக்காக இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வந்து வச்சாச்சு. ஸோ மை ஃபேவரட் ஓடிஜியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், கைடு ஃபார் த பிகினர். நெக்ஸ்ட் நான் என்னோட பிலிப்ஸ் ஓடிஜியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வேணும் இதை பத்தின மோர் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் லைக் த மோஸ்ட் ஃபேவரட் அப்ளையன்ஸ். வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட ஓடிஜி தான். ஓகே, அப்படியே ஓடிஜிக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு விக்கர் பாஸ்கெட். அதாவது ஆனியன், கார்லிக், பொட்டேட்டோஸ் அதெல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. இந்த விஷயமும் வந்துட்டு நாங்க வந்து வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வாங்கணும். பிகாஸ் நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் கூடையிலயோ இல்ல ரேக் எல்லாமே வச்சு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணிருப்போம். பட் அங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒண்ணு ஸ்மெல் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மஸ்கிட்டோஸோ இல்ல குட்டி குட்டி அந்த ஃபிளைஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். அவ்வளோக்கா நீட்டா இருக்காது, கிச்சனும் பார்க்க ஏஸ்தட்டிக்கா இருக்காது. நம்ம கிச்சன்லயே ஐட்டம் எல்லாம் வச்சு கரெக்டா காம்பாக்டா இருக்கு. ஸோ அதுக்காக அதை ஸ்டோர் பண்றதுக்காக விக்கர் பாஸ்கெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கவுண்டர் டாப் பத்தி சொல்லியே ஆகணும். என்ன ஒரு விஷயம்னா நான் பிளாக் கலர் தான் போயிருக்கேன் கவுண்டர் டாப்க்கு, கிரைனட் பிளாக் ஒன். ஆக்சுவலா வந்துட்டு ஒயிட் கிச்சன் சொல்லி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. என்னோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஒயிட் கிச்சன் தான் வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு சரி ஓகே நானும் வைக்க போறேன் அப்படின்லாம் நினைச்சிருந்தேன். பட் அவங்களே வந்துட்டு அதோட டிராபேக்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் கிச்சன் வந்துட்டு இட்ஸ் ரியலி ஹார்ட் டு மேனேஜ். ஓகேயா, ஸோ வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது கரப்பட்டுருச்சுன்னா அதுக்காக ஆப்வியஸ்லி கெமிக்கல்ஸ் அது இதுன்னு இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டா நம்மளால வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் கோ வித் பிளாக் கிச்சன் அப்படின்னே பிளாக் கிரைனட்னே முடிவு பண்ணியாச்சு. இந்த பேக் டைல்ஸ் வந்துட்டு எங்களோட பில்டரே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ கிச்சன் லுக்குக்குமே இது காம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு. ஒரு ஐசி ப்ளூ, ஐ திங்க் ஆதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஐசி ப்ளூ, பிளாக், இந்த இது வந்துட்டு ஒரு ரோசி நியூட் ஷேட் மாதிரி. ஸோ திஸ் இஸ் த அப்பர் பார்ட் ஆஃப் த கிச்சன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டாக நிறையா இருக்குது. அது வந்துட்டு பேபி ப்ரூஃப்காக நாங்கள் போட்டது. பட் ஆதி வந்துட்டு எல்லாமே ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு கீழே இருக்கும். இதில் வந்துட்டு எதுவுமே ஸ்டோர் பண்ணிக்கல, எம்டியாக தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா ஏதாவது ஸ்டோர் பண்ணோம்னா காக்ரோச் இஷ்யூஸ் வரும். அதனால இது வந்துட்டு எதுவுமே ஸ்டோர் பண்ணல. நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்டவ்வுக்கும் பக்கத்துல இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு மேஜரா குக்கர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கொஞ்சம் ஹெவி ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் கிரைண்டரை வந்துட்டு லாஸ்ட் ரேக்ல ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த கம்பார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ரொம்ப ஆசாசியா பார்த்து வாங்கினது இந்த புல் அவுட் கம்பார்ட்மெண்ட். நீங்க நிறைய vlogல பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல தான் ஃபுல்லா ஆயில் ஸ்டோர் பண்ணிருந்தோம், டீ காஃபி இந்த பாக்ஸஸ் எல்லாமே. பட் இதை வந்துட்டு இவ்வளவு நாள் ஓபன் பண்ண தெரியாத இருந்தான். பட் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ அடிக்கடி ஓபன் பண்ணி இதுல ஃபுல்லா அவனோட டாய்ஸ் வச்சிடறான். அதனாலதான் நான் மேல வந்துட்டு புது ரேக் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஸ்டவ்க்கு கீழே வந்து 3 டேண்டம் ட்ராஸ். டேண்டம்னா இப்படி ஈஸியா புல் பண்ணி இப்படி ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டேண்டம் ட்ராஸ் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல ஃபுல்லா நாங்க வந்து எல்லா கட்லரி ஐட்டம்ஸும் கப்ஸ் பவுல்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணிருக்கோம். குக் பண்ண ஓபன் பண்ணி தேவையானதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு விஷயம் என்னன்னா இது நல்ல எனஃப் ஸ்டோரேஜ் கிடைக்குது. இதுவே நம்ம ஹாப் போயிருந்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல தான் ட்ரில் பண்ணி பாதி ஸ்டவ் அதனோட ஐட்டம்லாம் இதுல இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலர் ஸ்டவ் போனது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியா தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. எல்லா பாத்திரங்கள், குட்டி குட்டி பிளேட்ஸ், டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ட்ரால ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒன்ல வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங்கான ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஆதியோட டாய்ஸ் அவனோட ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுவும் கொஞ்சம் அவ்வளோக்கா கிளீனா இருக்காது, மெஸ்ஸியா தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி 3 டேண்டம் ட்ராஸ் வந்துட்டு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்து வீட்லயுமே கொஞ்சம் இஷ்யூவா இருக்கிறது வந்துட்டு இந்த கார்னர் ஷெல்ஃபா இருக்கும். நாங்க வந்துட்டு இதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா கிச்சன் வந்துட்டு ரொம்ப காம்பாக்டா இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த யூனிட் போயிருக்கோம். இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். மேஜரா மேல வந்துட்டு ஃபுல்லா இந்த கடாய், பணியாரக்கல்ல, புட்டு மேக்கர் இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்றத இந்த கார்னர்ல வச்சிருப்போம். எப்பயாச்சும் ரேரா, அதாவது இட்லியில நாங்க ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பானை, சில எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கார்னர் இதுல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் எங்களால இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் விக்கர் பேஸ்கெட். இதுக்கு கீழே வந்துட்டு இதுவும் ஒன் ஆஃப் த மெஸ்ஸி ஏரியா தான். இது வந்துட்டு ஃபுல்லா பேண்ட்ரி ஐட்டம்ஸ் தான். கொஞ்சமா ஓபன் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நான் எதுவுமே அடுக்கி வைக்கல. அப்பப்ப தீந்துருச்சுன்னா ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது மட்டும் தான் என்னோட குட்டி பேண்ட்ரி. எங்களோட பழைய ரெண்டல் ஹவுஸ்ல வந்துட்டு பெரிய பேண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. பட் என்ன அதுல டிராபேக்னா என்னென்ன இருக்கு இல்ல, இது வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆதி இதை மட்டும் ஓபன் பண்ணாம இருக்கான். ஸோ என்னென்ன இருக்கு இல்லைன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. இது குட்டியா இருக்கிறதுனால தீர இதுல வந்துட்டு நான் ரீஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கார்னர் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட். ஓகேயா, இந்த கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் கீழே ஃபுல்லா ஆயில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து ரொம்ப நீட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணல, ஓரளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கெட்டில் பத்தி நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். ஹேவல்ஸ்ல வாங்கினது. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மத்த கெட்டில் எல்லாம் இப்படி அட்டாச்சா இருக்கும் இல்லையா இந்த லிட், இதுல என்னன்னா ரிமூவபிள். ஸோ வந்துட்டு ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே ஹாட் வாட்டர், அதாவது வார்ம் வாட்டர் தான் குடிப்போம். ஸோ இந்த கெட்டில் வந்துட்டு டெய்லியும் அடிக்கடி யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த அப்ளையன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்க கிளாஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்க்க கியூட்டா அழகா இருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளவுதான் எங்களோட கிச்சன் டூர். நான் எல்லா விஷயமுமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் நான் சொல்லலை, நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. கேன் யூ கெஸ் இட்? அதுதான் வந்துட்டு எங்களோட கேஸ் சிலிண்டர். என்னன்னா எங்க வீட்லயும் சரி, ஈரோட்ல இருக்க வீட்லயும் சரி, நாங்க ரெண்டல் போன வீட்லயும் சரி, கேஸ் சிலிண்டரை வந்துட்டு ப்ராப்பரா வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் அது நிறைய இடத்த அடைச்சிக்குது. ஓகேயா, சோ அந்த இடத்துலதான் நாங்க வந்துட்டு இந்த கார்னர் ஷெல்ஃப் வச்சுட்டோம். கேஸ் சிலிண்டருக்கு நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, நம்ம இங்க இதுதான் இந்த கேஸ் பைப் லைன், இது அப்படியே இந்த யூனிட்டுக்கு அடியில வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம்னா பால்கனில சிலிண்டர் வச்சுக்கலாம். அதுக்காக தான் ஆக்சுவலா இந்த ஒயருமே வெளியே வரக்கூடாது. நான் எவ்வளவோ சொன்னேன் கிரைனட்ல வந்துட்டு எந்த ஹோலுமே பண்ணிடாதீங்கன்னு. பட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஹோல் பண்ணிருப்பாங்க. சோ இந்த பைப் லைன் வந்துட்டு இப்படி கீழே வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும். இது வழியா கீழே கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடியில போய் வெளியே பால்கனில கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு இது என்னன்னா, எனக்கு ரொம்ப இது வெளியில தெரியக்கூடாது, கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. பட் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் அவ்வளவு ஆட் ஒன் அவுட்டா இல்ல. ஸோ இதை வச்சு நம்ம கேஸ் ஆன் ஆஃப், இங்கேயும் ஒரு நாப் இருக்கும், வெளியில ஒரு நாப் இருக்கும். இந்த ஐடியா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃபியூச்சர் வீட்ல வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிலிண்டரை வெளியே வச்சுக்கலாம், இந்த ஸ்பேஸை வந்துட்டு நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்,
இந்த கிச்சனுக்காக வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ரா செட்டப் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். எனக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வீட்டுக்கெல்லாம் போகும்போது நான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பார்த்துருக்கேன்னா எனக்கு அப்புறமே ரொம்ப ஆசை அப்படி இருக்கணும்ட்டு. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு கிரைனைட் ஆர் சம்திங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா இங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை வந்துட்டு ஈஸியா செட் பண்ணிடலாம். பட் வந்துட்டு இன்டீரியர் டிசைனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்துட்டு ஒரு தனி யூனிட், இதுக்கே ரொம்ப எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும்ட்டாங்க. மேபி ஐக்கியாலயோ எங்கேயாச்சும் ஃபியூச்சர்ல ஆதி வந்துட்டு ஒரு 1 or 2 years கொஞ்சம் கிச்சன் பக்கம் அவன் வராம இருந்தானா இங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்துட்டு செட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் தான் வந்து வீட்டில் வந்துட்டு லீவ் பிளான் பண்றது, ட்ரிப், இந்த நாளுக்கு இது அது இதுன்ட்டு நிறைய நோட் பண்ணுவேன். அதுக்காக வந்துட்டு நம்மளோட டிபிக்கல் கேலண்டர் வந்துட்டு வாங்கல. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன, அதுல வந்துட்டு அஷ்டமி நவமி அது இதுன்ட்டு நிறைய இருக்குமா, அதெல்லாம் அப்பா அம்மா ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்த்து எனக்கு வந்துட்டு ஒரு அவர்ஷன் ஆயிடுச்சு. எல்லா நாளுமே நல்ல நாள், எல்லா விஷயமும் எல்லா நாளுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேலண்டர் வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ்னா நான் ரவுண்ட் பண்ணிப்பேன், நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். அதுக்காக இந்த ஏரியா ஏன் இப்படி இருக்குன்னா, ஆதி வந்துட்டு அவனோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இங்க தான் ஒட்டுவான். பிரஷ் பண்ணணும்னா நம்ம ரிவார்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுப்போம்ல, அதெல்லாம் வந்துட்டு இங்க ஒட்டுவான். எனக்கு வந்துட்டு அப்படியே கிச்சன்லயே கொஞ்ச நேரம் இருந்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவ்வளவு நீட்டா பல மாசத்துக்கு அப்புறமா நான் இப்பதான் பாக்குறேன். நான் வீடியோ எடுக்கணும்னே சொல்லிட்டு இன்னும் நிறைய கிளீன் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பரா வந்துட்டு செட்டரேட் பண்ணியிருக்கேன். அது இருந்திருந்தானா இது வந்துட்டு அவ்வளோக்கா பாசிபிள் இல்லை. ஸோ திஸ் இஸ் மை கிச்சன் டூர். உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கிச்சன் டூர் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஹவுஸ் டூர் கேட்டிருந்தீங்க. அதுவும் அகைன் வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கு. மேபி ஸ்லோவா 1 by 1 வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே, உங்க எல்லாத்தையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், டாடா. திஸ் இஸ் விஜய் மீனா. ஆர் சேனல் இஸ் விஜய் விஸ்டா லைஃப் அன்ஸ்கிரிப்டட். கீப் சப்போர்ட்டிங், ப்ளீஸ் கீப் சப்ஸ்கிரைபிங். தம்ஸ் அப். Bye. Thank you. Thanks for watching. Mino. Adi. Hey, Adi.